நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரி, நன்றியின் பழியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோமாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரி, நன்றியின் பழியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோமாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா, குறையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரி, நன்றியின் பழியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோமாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. படைகளின் ஆண்டவரின் உறைவிடத்தில் அமர்ந்தும் ஆற்றுப்படுத்திக் கொள்ள இந்த பொது காலம் ஆண்டின் 20ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள அன்புள்ளங்களே, இறை இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் வரவேற்கின்றோம். மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் என்று தான் வந்ததை அறிவிக்கும் இயேசு தன் வருகை அமைதியை அல்ல பிளவையே உண்டாக்கும் என்று சொல்வதோடு தான் பெற வேண்டிய இரத்த திருமுழுக்கே அந்த பிளவின் முதற்கனி என்கின்றார். இறையரசு பற்றிய செய்தி அதை அறிவிப்பவருக்கு அழிவாக முடிகிறது. பிளவு, துன்பம், அறிவிப்பவரின் அழிவு, இந்த மூன்றும் தான் இறையரசின் தாக்கங்கள். இயேசுவை அல்லது இறையரசை தேர்ந்து கொண்டால் நாம் மற்றதை விட்டுவிடுதல் அவசியம். இதற்கு தேவை மனத்திடம். தனக்கு துன்பம் வந்தாலும் தான் தேர்ந்து கொண்ட சாய்ஸ் இதுதான் என்று நிலைத்து நிற்கிறார்கள் எரேமியாவும் இயேசுவும். அவரின் மேல் நம் கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லி எபிரேயர் திருமடலின் ஆசிரியரும் தன் மக்களை அழைக்கின்றார். அவரின் மேல் கண்களை பதிய வைப்போம். நம் கண்கள் கசங்கலாம், ஆனால் இறுதியில் நம் பார்வை தெளிவாகும். தெளிவான பார்வை பெற்றிட திருப்பலியில் மன்றாடுவோம். வாரீர். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தியருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்குதுடன் புனிதப்படுத்திட உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கிழந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உழைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோடு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக துதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இன்றைய திருப்பலியானது சபரிமுத்து, செபஸ்தியான், பத்திநாதன், இன்னாசிசாமி, ராஜேந்திரன், சந்தைசாமி மரித்த ஆன்மக்களுக்காகவும், யாரும் நிலையாத ஆன்மக்களுக்காகவும், மரித்த ரூபஸ் இலைப்பாற்றிற்காகவும், மரித்த மாசிலா குழந்தைகளின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், மேலும் இங்கு கூடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இப்பள்ளியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, உமை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எரேமியா இறைவாக்கினர் தன் சொந்த மக்களாலும் அரசனாலும் புறக்கணிக்கப்பட்டு பாழுங்கிணற்றில் தள்ளப்படுகின்றார். அவரின் இறைவாக்கும் செய்தியும் மக்களுக்கு அச்சம் தருவதாலும் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தாததாலும் இவ்வாறு செய்கின்றனர் மக்கள். இருந்தாலும் எத்தியோப்பியன் ஒருவன் அரசனிடம் முறையிட அரசனும் எரேமியாவை விடுவிக்க ஆணையிடுகின்றான். இவ்வாறாக ஒரே நகரில் சிலர் எரேமியாவுக்கு சார்பாகவும் பலர் அவருக்கு எதிராகவும் இருக்கின்றனர். ஆக இறைவனின் செய்தி அல்லது இறைவாக்கு கொண்டு வரும் நிகழ்வு மக்களிடையே பிளவு என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்த வாசகம், அதிகாரம் 38, 4-6 மற்றும் 8-10 இறை வார்த்தைகள். அந்நாள்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கின்றேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேது மெலேக்கு அரண்மனையில் நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழ் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றில் நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும். உதவி செய்ய விரைந்து வந்தருளும்.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும், விரைந்து வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும், விரைந்து வந்தருளும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும், விரைந்து வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும், விரைந்து வந்தருளும். அழிவின் குழியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும், விரைந்து வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும், விரைந்து வந்தருளும். புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். இந்நாவினின்று எழ செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும், விரைந்து வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும், விரைந்து வந்தருளும். நானோ ஏழை எளியவன், என் தலைவன் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளை எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும், விரைந்து வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வந்தருளும், விரைந்து வந்தருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. நம்பிக்கை என்றால் என்ன என்று வரையறை செய்துவிட்டு தொடர்ந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, சிம்சோன் என முதல் ஏற்பாட்டு குல முதுவர்களை பட்டியலிட்டு அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை வேரூன்றி இருந்த விதத்தை எடுத்து சொல்லும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலின் ஆசிரியர் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைத்து தொடர்ந்து ஓடுவோம் என்றும்
எவ்வித துன்பங்களையும் எதிர்கொள்வோம் என்றும் அறிவுறுத்தும் திருத்தூதர் பவுலின் இன்றைய 2ஆம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு. Hallelujah. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 49 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மனம் நொறுங்கியுள்ளேன் என்றார். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐம்பொருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே,
மண்ணுலகில் தீமூட்டவே வந்தேன். இன்றைய இறைவார்த்தையினுடைய மையமாக அமைந்திருப்பது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திருவுளத்தை, அவருடைய பண்புகளை நாம் வாழ்கின்ற பொழுது இந்த சமூகம், நம்முடைய உறவுகள், ஏன் நம்முடைய சொந்த தந்தை தாய் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் பிளவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் வரும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். நாம் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலே சிந்திக்க இருப்பது, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா அல்லது இயேசுவை மறுக்கின்றவர்களாக இருக்கிறோமா? அதை தான் நமக்கு உணர்த்துகிறது. நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோமா அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்கிறோமா என்பதை நமக்கு இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளுடைய விருப்பத்தை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது அதனால் வருகின்ற வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை எரேமியா இறைவாக்கினர் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் வழியில் பயணம் செய்து கொண்டிருந்த போது பக்கத்துல ஆத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு, அடிச்சுட்டு வந்துருக்கிறாரு. நீர்ல போராடிட்டு இருக்கிறாரு உயிருக்காக. இதை பார்த்து கஷ்டப்பட்டு அவரை கரையில இட்டு வந்ததுக்குள்ள மயங்கிறாரு. மயக்கம் தெரியுது. தெளிச்ச உடனே நாம இருந்தா என்ன சொல்லிருக்கோம், என்னை காப்பாத்துறதுக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஆனா அந்த காப்பாத்துறவரு என் பாக்கெட்ல நிறைய காசு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கேட்டாங்க. ஆம் பிரியமானவர்களே, இதே நிலைதான் இந்த எரேமியா இறைவாக்கினருக்கு. இஸ்ராயேல் மக்கள் தன்னுடைய நிலம் அனைத்தையும் இறைவன் அவர்களுக்காக கொடுத்தார். இருப்பினும் அவர்கள் கடவுளை மறந்து அவர்கள் இந்த உலகம் தருகின்ற இன்பங்களில் நிலைத்திலிருந்து பிற தெய்வங்களை நாடி ஓடி தேடி அவருடைய வாழ்க்கையை கடவுளிடமிருந்து விலகி இருந்த நிலையிலே இறைவன் எரேமியா இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு அனுப்பி, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு அல்ல, கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், மனம் திரும்ப வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அரசரிடம் சென்று முறையிட்ட பொழுது அந்த மக்களும் அரசரும் சேர்ந்து எரேமியா இறைவாக்கினர் என்ன செய்யறாங்க, ஒரு பாழடைந்த கிணற்றுல தூக்கி போட்டுறாங்க. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையை நாம் எடுத்துரைக்கின்ற பொழுது, நாம மற்றவங்க செய்யறது தவறு என்று நாம் சுட்டி காட்டுகின்ற பொழுது நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஷால் போட்டு மாலை போட மாட்டாங்க. மாறாக இந்த எரேமியா இறைவாக்கினருக்கு நடந்தது போலதான் நம்மை வெறுப்பார்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய தாய் தந்தையருக்கு மத்தியிலும் பிள்ளைகள் மத்தியிலும் பிளவுகளை ஏற்படுத்தவே வந்தேன். இப்படிப்பட்ட பிளவுகள் கண்டிப்பாக ஏற்படும். நாம் உண்மைக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது, நேர்மைக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது இந்த சமூகம் நம்மை எதிர்க்கும், இந்த நம்முடைய உறவுகள் நம்மை எதிர்த்து நிற்கும். அத்தனை மத்தியிலும் எரேமியா இறைவாக்கினர் கடவுளுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தார். கடவுள் அவரை கைவிட்டு விடவில்லை, மாறாக அந்த பாதாள கிணற்றிலிருந்து அவர் யார் தள்ளிவிட்டார்களோ அவருடைய கைகளிலிருந்தே அவரை மீண்டும் தூக்கி விடுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவிதமான கஷ்டங்களும் கலக்கங்களையும் நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் இப்படி பல நேரங்களில் மற்றவர்கள் நம்மை பாதாள குழியில் தூக்கி போட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற உறுதி மனதிடத்தை இந்த எரேமியா இறைவாக்கினர் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது செய்தி, இன்றைய இரண்டாம் வாசகத்திலே சோதனையில் மன உறுதியோடு இருக்க வேண்டும் ஆண்டவர் அழைக்கின்றார். நாம் சோர்ந்து போகின்ற பொழுது நமக்கு தேவையாக இருப்பது மனதிடம். நம்முடைய மனம்
சோர்ந்து போகின்ற பொழுது இந்த வாழ்வு எதற்கு, நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளிவிடாமல் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் உறுதி தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து விடுகிறோமோ, கலக்கங்களில் கவலைகளில் கண்ணீரோடு நாம் இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்வு ஒரு கேள்விக்குறியான ஒரு தருணத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய மனம் சோர்ந்து விடக்கூடாது. மாறாக நம்முடைய கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்கின்ற கடவுள், வாழ்வோரின் கடவுள். என்றும் நிலையான வாழ்வையும் ஆசிரியும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தேவன் நம் ஆண்டவர். அதைத்தான் எரேமியா இறைவாக்கினரும் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசித்தது போல எபேசியர் இந்த எபிரேயர் புத்தகத்திலும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய சோதனை நேரங்களில் நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும். இன்னும் ஒரு அழகான ஒரு உண்மையை இன்றைய 2ஆம் வாசகத்திலே தெளிவுபடுத்துகிறார். நாம் பாவத்தை எதிர்த்து ரத்தம் சிந்துகின்ற அளவிற்கு நாம் முதிர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். ஒரு செயல் தவறு என்று தெரிந்தும் மற்றவர்களுக்காக நாம் இறங்கி செல்லக்கூடாது. ஒரு தவறு என்று தெரிந்தும் அதை நாம் உறுதியோடு அந்த ஒரு நிலையில் நிலைத்து நிற்க வேண்டும். எவ்வாறு திருமுழுக்கு யோவான் அரசர் தன்னுடைய வேற்று மனைவியை வைத்திருக்கிறார் என்று கண்முன்பாக அவருக்கு நேரடியாக எடுத்து சொல்கிறார். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம், ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். சமூகத்திலே அல்லது குடும்பத்திலே ஒரு மகன் தவறு செய்கிறான் என்றால் தந்தைக்கும் தாய்க்கும் அந்த உரிமை உண்டு. தவறு செய்கின்ற பொழுது நேர்மையாக அவர்களை தட்டி கேட்டுகின்ற அந்த அதிகாரம் இறைவன் பிள்ளைகள் மீது அக்கறையும் காட்ட இறைவன் அந்த அதிகாரத்தை ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளை கண்டிப்பதிலோ அல்லது இந்த சமூகத்தில் கண்டிப்பு என்பது குறைந்து இருக்கிறது. அதற்காக தான் பல பாவங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறி கொண்டே இருக்கிறது என்பது நாம் செய்தித்தாள்களிலே படிக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் ஒரு மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த எரேமியா இறைவாக்கினை போல திருமுழுக்கு யோவானை போல நாம் மனதிடம் கொண்டவர்களாக நேர்மை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திப்போம். அதே போல சோதனையில் நாம் இதனால் இப்படிப்பட்ட ஒரு சவால்கள் நாம் எதிர்கொள்கின்ற பொழுது நம்முடைய மனம் சோர்ந்து விடாமல் இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அரவணைக்கின்றார். கடைசியாக இன்றைய நற்செய்தியிலே இயேசு மூட்டிய தீ அணையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் அமைதியை ஏற்படுத்த அல்ல, மாறாக எதை மூட்டவே வந்தேன், தீ மூட்டவே வந்தேன் என்கிறார். நம் அனைவருக்கும் யார் தீ மூட்டியிருக்கிறார்? இயேசு மூட்டிய தீ நாம் அணையாமல் பார்த்து கொண்டிருக்கிறோமா? இயேசு மூட்டிய தீ அணையாமல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது இது என்ன தீ? தீ என்ற உடனே பிளவுகள், இதை காட்டிலும் நெருப்பினுடைய வேலை என்னவென்றால் என்ன செய்யும்? குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா நெருப்பு எரிச்சோன்னா அந்த குப்பை தூய்மையாகும். தங்கத்தை தீயில் இட்டு அதை புதுப்பிக்கின்ற பொழுது தங்கம் தூய்மை அடையும். அதுபோல ஆண்டவருடைய வார்த்தைகளிலே அல்லது ஆண்டவருடைய முன்னிலையில் நம்முடைய இதயத்தை நம்மை அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நாமும் இந்த தங்கத்தை போல தூய்மைப்படுத்தப்படுவோம். தங்கத்தை போல தூய உள்ளவர்களாக தூய்மை மக்களாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நான் தீ மூட்டவே வந்தேன், அந்த தீ பற்றி கொண்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று சொல்கிறார். நாம் அனைவரும் ஆண்டவருடைய பெயரிலே தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம்.
தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆவி என்கின்ற அந்த தீயை ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஊற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தருகின்ற அந்த ஒளியிலே, அவர் தருகின்ற அந்த கனியிலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை இட்டு செல்ல வேண்டும் என்று அழைக்கின்றார். ஆண்டவர் உண்மையாகவே தீமூட்ட வந்தாரா அல்லது நம்மை பிரிக்க வந்தாரா, இந்த சமூகத்தை பிளவுபடுத்த வந்தாரா என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பொழுது வானதூதர்கள் என்ன சொல்கிறார் என்றால், உலகில் நன்மனதோர்க்கு அமைதி உண்டாயிற்று என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பொழுது வானக தூதர்கள் இந்த இடையர்களுக்கு சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? உலகில் நன்மனதோருக்கு அமைதி உண்டாயிற்று. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீமூட்ட வரவில்லை, மாறாக பிளவு ஏற்படுத்த வரவில்லை. அதே போல நீங்கள் யார் வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிற்கு என்ன செய்யுங்க? தீ மூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரா? அமைதியை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீயை மூட்டல்ல, மாறாக ஒவ்வொரு இல்லங்களுக்கும் ஒவ்வொரு இதயங்களுக்கும் அமைதியை, சமாதானத்தை, மன்னிப்பை, ஒற்றுமையை கொடுக்க, ஒற்றுமையின் தீயை, அமைதியின் தீயை மூட்டுங்கள் என்று நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அதே போல பேதுரு தான் இறக்க போகிறார் என்ற செய்தியை கேட்ட உடனே அந்த படைவீரருடைய காதை வெட்டுகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாளை உரையில் போடு என்று சொல்கிறார். ஆக ஆண்டவருக்கு இந்த போர், இந்த கலக்கம் அல்லது சண்டை எதிர்க்கின்றவராக, அமைதியை விரும்புகின்ற ஒரு தேவனாக நம் கடவுள் இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் தீமையை அல்லது பிளவுகளை விரும்பாத கடவுள், மாறாக ஒற்றுமையையும் அமைதியையும் விரும்புகின்ற தேவனாக நம் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே நம் ஆண்டவர் பிறக்கின்ற பொழுதும் இறந்து உயிர்த்தெழுந்த பொழுதும் உங்களுக்கு அமைதி உண்டாக என்று அமைதியே இந்த உலகிற்கு கொண்டு வந்தேன் என்று சொல்லி அமைதியின் தேவனாக நம் ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, தீ மூட்டவே வந்தேன் என்கின்ற ஆண்டவர் இந்த அன்பின் தீயை, அமைதியின் தீயை, மன்னிப்பின் தீயை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயத்தில் அணையாமல் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தருகின்ற அந்த தூய நெருப்பை, தூய உள்ளத்தை நாம் அணையாமல் காத்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஒரு சில மணித்துளிகள் நம்மையே கண்களை மூடி நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் சோதனையான அல்லது கடவுளுடைய விருப்பத்தை நாம் உண்மையோடு, நேர்மையோடு, மன தைரியத்தோடு நாம் எடுத்து உரைக்க நமக்கு மன தைரியம் இருக்கிறதா? நாம் சோர்ந்து போகின்ற நேரங்களில் நாம் இறைவனையே நம்பி வாழ்கின்றவராக, இந்த உலகத்தை சாராமல் கடவுளையே அனைத்து பாரத்தையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கடவுளை மட்டும் நம்பி வாழ்கின்றவராக நான் இருக்கிறேனா? இயேசு நமக்கு தந்திருக்கிற இந்த அமைதியை, அன்பை, மன்னிப்பை நான் ஒவ்வொரு நாளும் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்திப்போம். இந்த நற்பண்புகள் இயேசு தந்திருக்கிற தீ தொடர்ந்து நம்முடைய இதயங்களில் எரிய தொடர்ந்து இப்பள்ளியில் ஜெபிப்போம். ஆமென். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார்.
வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை குறைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிற நற்செய்தி வாழ்த்தொழிக்கேற்ப இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் தாயாம் திரு அவையை வழிநடத்தி வருகிற எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோரில் நல்லாயனம் உம்மை கண்டு உன் குரலுக்கு செவிசாய்த்து பின்தொடர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மண்ணுலகில் நீர் மூட்ட வந்த அன்பென்னும் நெருப்பையும் நீதியின் சுடரையும் அணைத்துவிட்டு பகைமையின் பாதையில் பயணிக்கும் இவ்வுலகையும் உலகின் தலைவர்களையும் என் நாட்டின் தலைவர்களையும் சமத்துவம், சமய சார்பின்மை, சகோதரத்துவம், சமாதானம் ஆகிய விழுமியங்களின்படி வாழ்கிற மற்றும் ஆளுகிற நல்லோராய் நீர் உருமாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானோ எளியவன், நீரே என் மீட்பர். என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்கிற திருப்பாடல் வரிகளையே எங்கள் வேண்டுதலாக உம்முன் எழுப்பி இன்னல்கள் நிறைந்த என் வாழ்வில் மனம் சோர்ந்து தளர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு பயணிக்கவும், குறிப்பாக இளையோர் மற்றும் வலுவற்றோர் உம்மையே தங்கள் துணைவராக கொண்டு துணிவோடு முன்னேற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யூபிலி ஆண்டினை கொண்டாடி வரும் நாங்கள் அனைவரும் நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக முன்னேறி செல்லவும், எங்கள் தனிப்பட்ட அழைத்தல் மற்றும் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப எங்களுக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடிட தேவையான வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் மன உறுதியோடு பங்கேற்று எங்களை பற்றி கொண்டிருக்கிற எல்லா சுமைகளையும் பாவ நாட்டங்களையும் உதறி தள்ளிவிட்டு உம் சார்பாகவும் உமது அரசுக்கு ஏற்றவர்களாகவும் வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது உடல் பொருளாவி உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது உடல் பொருளாவி உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவரை இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உமையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவரிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் திறந்து நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது:
ஆவியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாலை பொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உங்கள் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் லாரன்ஸ் பைஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அங்குள்ளவராயிருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்மரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சன்னதி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரை விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். உன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா.
உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால் உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால் என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய் இறைமகனே இன்று எழுந்தருள்வாய் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் நிலவும் மகிழ்கின்றது உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் நிலவும் மகிழ்கின்றது என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தூய்மையும் திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வந்த மாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேலைதனில் எம்மை கூப்பிடும் பரகதியில் நீதன் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும் ஆமென். யூப்ளி 2025 ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பனவாக. நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருளை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம்
புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. இவ்வுளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மேல் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதலுக்குரிய என் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். இவ்வாரத்தின் திருநாட்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை, பொது காலத்தின் 20ஆம் ஞாயிறு. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வாரத்தின் திங்கள். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை புனித ஜான் யூட்ஸ் அருட்பணியாளர். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை புனித பெர்னாண்ட் புறவு மட்டத்து தலைவர் மறை வல்லுனர். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை புனித 10ஆம் பயஸ் திருத்தந்தை நினைவு. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை அரசியான புனித கன்னிமரியா நினைவு. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை லீமா நகர் புனித ரோஸ் கன்னி. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறு. இன்று திருப்பலிக்கு தயார் செய்த சூசியப்பர் அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னை தெரேசா அன்பியம் திருப்பலி சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மாதத்தின் உண்டியல் வரவுகள்: ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 690 ரூபாய். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 768 ரூபாய். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். இருந்தாலும் இந்த நாளிலே எல்லோருக்கும் நன்றி சொல்வதற்காகவும் சாமியார் அடிக்கடி பார்க்கறதுல ஒரு டாக்கு ஓடிட்டு இருக்குது. அதனால உங்களை பார்ப்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகள். வாத்தியாருக்கு அழகாக எழுதி மிக அழகாக வாசித்தாரு. இதை விட தெளிவாக வாசிக்க முடியாது. வேறு ஏதாவது உங்களுக்கு தவறுகள், ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் தயவு செய்து என்னிடமோ ஆசிரியரிடமோ கேளுங்க. உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் வீடு சென்று வச்சு செலுத்துது. உங்களுக்கு முதல்ல நீங்கள் பேசிக்க வேண்டாம். அதை ஏதாச்சும் தவறுகள் தான் கரெக்டாக எங்ககிட்ட சொல்லுங்க. தீர்ப்பதற்கு முயற்சி செய்கிறோம். முதலில் எல்லாருக்கும் நன்றிகள். இது 4வது வருட திருவிழா எனக்கு கடகத்தூர்ல. இந்த 3 ஊரையும் இணைத்து இந்த திருவிழா நடத்துவது மிக மிக மகிழ்ச்சியான ஒன்று. எல்லா வருடத்தை விட இந்த வருடம் மிக சிறப்பாக நடந்தது. நிறைய மக்கள் வந்தார்கள். அதனால தான் நிறைய பணமும் வந்திருக்கிறது. ரெண்டுத்துக்கும் வந்து சரியா போச்சு. கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரே ஒரு கருத்து மட்டும்தான், விழா என்பது வீழ்ந்து விடாமல் இருக்க. நாம் எல்லாரும் வீழ்ந்து போகாமல் கடவுள் மீது கண்களை பதிய வைத்து அதை நோக்கி போவதற்காக தான் விழா. 2வது, விழா என்பது உறவை வளர்ப்பது. ஆண்டுக்கு ஒரு முறை அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதும் பாடுவதும் ஆடுவதும் வேலை செய்வதும் உறவுகளை வளர்ப்பது. விழா என்பது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தர வேண்டும். அடுத்த வருடம் விழா வரைக்கும் ஒன்று சேர்ந்து உழைப்பதற்கு புத்துணர்ச்சியை தர வேண்டும். அந்த விதத்தில் மிக சிறப்பாக விழா அமைந்ததில் நன்றி. விழாவிற்கு உதவி செய்த ஊர் பெரியவர்கள், சமூகத்தில் இருக்கிற மக்கள், பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பங்குக்குழு உறுப்பினர்கள், உடல் உழைப்பு கொடுத்த, ஒத்துழைப்பு கொடுத்த, பணம் கொடுத்த, உடல் உழைப்போடு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறீர்கள். அவர்கள் பேரெல்லாம் முன்னாடி வாசித்துட்டோம். பொறுப்பாளர்கள் எல்லாம் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாம் கைத்தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கணும். சிறப்பாக நேற்று இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் உட்காந்து பார்த்து பங்குக்கு ஒரு கொஞ்சம் பேர் உட்காந்து பார்த்து நேற்றிருந்து இந்த வேலையை செய்திருக்கிற நமது ஆசிரியர் நான்கோட்
இன்னும் உதவி செய்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து ஒத்துழைத்து இந்த பங்கை ஆன்மீகத்தில் முன்னேற்றுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, அறிவிப்புகள் உங்கள் யாருக்கும் ஏற்கனவே தெரியும். நான் என்ன சொல்ல போறேன்ட்டு, அன்பியங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நடக்க வேண்டும். அன்பிய பொறுப்பாளர்கள் அதை உறுதி செய்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே மரியாயன் சண்டை நடக்கிறது. அதற்கும் எல்லோரும் வந்து பங்கு ஆன்மீகத்தில் வளர்வதற்கு இது மிக மிக முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் அன்பிய கூட்டங்கள் நடைபெற வேண்டும். மரியாதை நம்முடைய மதர் தெரசா சிஸ்டர்ஸ் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க வருவாங்க. நான் இருக்கிறேன், சமையல் இருக்கிறாரு, யாராவது ஒருவர் கண்டிப்பாக வந்து உங்களோடு இருந்து அந்த அன்பிய கூட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஒன்று சேர வேண்டும். உங்களை ஒன்று சேர்ப்பது மிக மிக முக்கியமானது. மாதத்துக்கு ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து ஜெபிப்பது மிக முக்கியம் என்பதை தெரியப்படுத்துகிறேன். இரண்டாவது, அடுத்த வாரம் 24ஆம் தேதி கடகத்தூர்ல ஒரு மெடிக்கல் கேம்ப் நடைபெறுகிறது. நோட்டீஸ் இருக்குது, வெளியே கொடுப்பார்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே திருநாள் என்று நான் அங்கே சொன்னேன். கடகத்தூர் பங்கு மற்றும் நற்சகோதரிகள் நம்மளுடைய அந்த கடகத்தூர் மருத்துவமனை, சேலம் சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, டிஎஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிலே மருத்துவ முகாம் நடைபெற இருக்கிறது. காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை. எல்லாருக்கும் ஃப்ரீ தான். எல்லாரும் தயவு செய்து கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறிய முக்கியமான அறிவிப்பு. அடுத்த வாரம் காலை 8:30 மணி திருப்பலி கடகத்தூர் நடக்குது. அதை 1000 அவர்கள் வந்து வைக்கிறார்கள். திருப்பலிக்கு 1000 வருவார்கள். திருப்பலி முடிந்தவுடன் 10 மணிக்கு மெடிக்கல் கேம்ப் ஆரம்பிச்சுட்டு அவர் போவார். அதனால 1000 அவர்கள் அங்கே திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது நாம் எல்லாரும் அங்கே இருக்க வேண்டும். எனவே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை இங்கே திருப்பலி இருக்காது. உங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறேன். 2 பேர் முடியாதவர்களுக்காக. எல்லாரும் வண்டி வச்சுருக்கிறீங்க, வண்டி வச்சுருக்கலாம், வந்துருங்க. வண்டி இல்லாதவங்க, முடியாதவங்க, பெரியவர்கள் ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறோம் இருக்கிறது. அவர் 2 உங்களுக்கு வண்டியை எடுத்துகிட்டு வருவார். அதனால் தயவு செய்து 8:30 மணி திருப்பலிக்கு 1000 வருகிற பொழுது அங்கே கொஞ்சம் பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாரும் அந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 8:30 மணி திருப்பலி முடிந்தால் 10 மணிக்கு அதை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துடலாம். அதனால் அது டபுள் பர்பஸ். உங்களுக்கு 1000 திருப்பலி பார்த்த மாதிரி இருக்கும், மெடிக்கல் கேம்பில் கலந்து கொண்ட மாதிரி இருக்கும். தயவு செய்து எல்லாரும் அங்கே வர வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் 1000 அவர்கள் அங்கே வருவதால் இங்கே திருப்பலிக்கு எங்களால் வர இயலாது. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் திருப்பலிக்கு நீங்கள் அங்கே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாராவது முடியல, அந்த வர முடியலன்னா யாராவது ஒரு 10 பேர் இருந்தீங்கன்னா ஈவினிங் யாராவது ஒருத்தர் வந்து இங்கே போஸ்ட் வைக்கணும். முடியாதவர்களுக்கு மட்டும், மற்றவங்களாம் காலையில் அங்கே வந்துருங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பூசை தவறக்கூடாது. யாராவது முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. ஃபாதரோ நானும் வந்து ஈவினிங் ஒரு பூசை, உங்களுக்கு சின்ன பூசை வைக்கிறோம். முடிந்து எல்லாரும் கட்டாயம் காலை அங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை இங்கே திருப்பலி நடைபெறாது. தொடர்ந்து செவியுங்கள். பங்கு ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்று நான் நன்றி சொல்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவர்கள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன்னை அழைக்கையிலே நீங்கள் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அழைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அழைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையில் நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அழைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டார், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தார். என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டாய், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். விடிவெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏதம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ள போது முடியாத உறவுகள் ஏதம்மா. உன்னை பாடவே நான் வாழ்கின்றேன். ஜெபமாலை தாய்மரியே, எங்கள் ஜெபமாலை தாய்மரியே. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இன்று திருப்பணி நிறைவேற்றிய அருள் பணியாளரின் கருத்துக்காகவும் நம்ம தனிப்பட்ட கருத்துக்காகவும் இறைவனிடம் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பரே, புனித அடைக்கல அன்னையே, புனித அந்தோயினியாரே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.